கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனம் 11, 12. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், the promise of God, இதை குறித்து தான் நம்ம இந்த வருஷம் முதல்ல இருந்து நம்ம தியானித்துட்டு வருகிறோம். That's what we have been meditating. We are meditating on the promises of God. ஸோ போன வாரத்துக்கு முந்தின வாரம், போன வாரம் இல்லை Thursday மீட்டிங்ல, ஆனால் போன வாரத்துக்கு முந்தின வாரம் எப்படி வாக்குத்தத்தத்தை நம்ம முதலாவது அணுக வேண்டும், how to approach the promise, எப்படி அதை வந்து அணுக வேண்டும், முதலாவது அதை எப்படி நம்ம வந்து அணுகிறது, how do we approach it. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னே தெரியல. நிறைய வாக்குத்தத்தம் இருக்கு பிரதர், நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு, நிறைய காரியங்கள் ஆண்டவர் செய்யறேன்னு சொல்றாரு. ஆனா அது எப்படி நான் வந்து அதை வந்து சுதந்திரித்துக் கொள்வது, அதை வச்சு எப்படி ஜெபம் பண்றது, வாட் ஷுட் ஐ டூ வித் இட், அது 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 எனக்கு சரியா புரியலையே பிரதர், அது என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய இது இருக்கு. ஸோ அதனாலதான் அது இதுக்கு முந்தின மெசேஜ்ல நான் என்ன பேசியிருந்தேன்னா, முதலாவது அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து நாம அதுக்கு ஆமேன்னு சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. 2 கொரிந்தியர் 1:20 பவுல் எழுதுறார், எல்லா வாக்குத்தத்தமும் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் மனுஷன் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது அதை என்ன பண்ணணும், அவன் அக்செப்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு சே ஆமென் டு இட். இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நிறைய பேர் வந்து அதுக்கு ஆமேன்னு கூட சொல்றது கிடையாது. அதை அப்படியே வச்சுக்கிறாங்க. அது என்ன பண்ணணும்னே தெரியாம அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படியே ஒரு 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 சீட்ல எழுதி வச்சுக்கிறாங்க, இல்லை ஒரு ஒரு ப்ராமிஸ் கார்டு மாதிரி இருக்கு அவங்க கிட்ட. இல்லை சில பேர் மறந்தே போயிடுறாங்க, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறந்தே போயிடுறாங்க. ஸோ முதலாவது நம்ம வந்து எல்லா வாக்குத்தத்தத்தையும் ஆமேன் என்று சொல்லி அதை ரிசீவ் பண்ண கத்துக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலா வந்து இதுக்கு முந்தின மெசேஜ்ல பேசியிருப்பேன். நீங்க என்னோட யூடியூப் சேனல் ஜே கிரண் பால்ல போய் பாருங்க. ஆமென். ஸோ இப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஸோ இப்போ as far as God is concerned, what does he expect? இந்த வாக்குத்தத்தங்களை குறித்து ஆண்டவரோட எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவர் இதை நம்ம எப்படி சுதந்திரித்துக் கொள்ளணும் என்று எப்படி எதிர்பார்க்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை வந்து நீங்க வேதம் முழுவதும் படிக்கலாம். இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல இதை போதிச்சிருக்கிறாரு, நிறைய டீச் பண்ணிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நிறைய இடத்துல ஆண்டவர் வந்து சொல்லி கொடுத்திருக்காரு, கேளுங்கள், ஆஸ்க் 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 அப்படின்னு. இயேசுவோட டீச்சிங்ல நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். எஸ்பெஷலி ஜெபத்தை பத்தி அவர் போதிக்கும் பொழுதுலாம், எப்பெல்லாம் பிரேயர் பத்தி அவர் டீச் பண்றாரோ அப்போ வந்து இந்த கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்லுவார். இயேசு கிறிஸ்து வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அதை எம்பசைஸ் பண்ணுவார் தம்முடைய சீஷர்களுக்கு. ஸோ ஆண்டவரோட இருதயம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய பிள்ளைகள் கேட்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் யூ ஷுட் ஆஸ்க் காட். கேட்கணும். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் வந்து தன் இடத்துல வரணும், தன் இடத்துல கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் அவர். திஸ் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் காட். அதுவும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரதர் நான் கேட்டுட்டேன் பிரதர், ஒரு தடவை கேட்டுட்டேன், ஆண்டவர் தெரியும், அதனால அவரா பார்த்து எப்போ செய்யணுமோ செய்யட்டும் அப்படின்ட்டு. நான் வேதத்தை படிக்கும் பொழுது இன்ட்ரெஸ்டிங்கா சில காரியங்களை நான் பார்த்தேன். என்னன்னா, ஆண்டவர் வந்து இங்க பாருங்களேன், இந்த எபிரேயர் 6க்கு வாங்க. எபிரேயர் 6 திரும்ப போடுங்க, அந்த 11, 12 திரும்ப போடுங்க. அதுல 11, 12. ஓகே, 12வது வசனம் போடு விஜய். இல்ல 12th verse போடுங்க. படிங்க சிஸ்டர். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் முடிவு பரியந்தம். ஆங்கிலத்துல வந்து இந்த வசனம் வந்து இதுக்கு முந்தின வசனத்துல வருது. இங்கிலீஷ் பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா இது 11th verseல இருக்கும். எப்படி வருதுன்னா, 11th verse எப்படி வருதுன்னா, and we desire that each one of you show the same diligence to the full assurance of hope until the end. அதாவது முடிவு பரியந்தம் வரைக்கும் நம்பிக்கையோட இருங்கள். அதாவது till the end have hope. அது வந்து எப்படி இருக்கும்? 12th verse தமிழ்ல 12th போடு விஜய். எப்படி இருக்குமா? அதுக்கு வந்து ஜாக்கிரதையாக, நம்பிக்கையோட இருப்பதே வந்து ஜாக்கிரதையா இருங்கள்னு எழுதுறாரு எபிரேயர் ஆசிரியர். அதாவது
முடிவு பரியந்தம். இது முடிவு பரியந்தம்னா இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் த எண்ட் ஆஃப் லைஃப். அதாவது நம்மளுடைய ஜீவன் முடிகிறது அதை பத்தி பேசலைங்க. நம்மளுடைய வாழ்நாள் முடியுது அதை பத்தி பேசல. ஒரு காரியத்தின் முடிவு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுமா, அது நிறைவேற வரைக்கும், அதை பெற்றுக்கொள்ற வரைக்கும். இப்ப நீங்க ஒரு சுகத்திற்காக நீங்க ஆண்டவர்கிட்ட வரீங்க, ஒரு சுகத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஹீலிங் நடக்கணும் உங்களுக்கு, ஒரு ஒரு சரீர சுகம் உண்டாகணும், ஒரு பிரேக் த்ரூ உண்டாகணும் உங்க ஹெல்த்ல அப்படின்னா, அதை எப்படி நீங்க அதை அணுக வேண்டும் என்றால், அந்த அது எக்ஸ்பெக்டட் எண்ட் என்னது, அதாவது நீங்க எதிர்பார்க்கிற அந்த முடிவு என்னது, ஆரோக்கியம். கரெக்டா? அதுதான் எக்ஸ்பெக்டட் எண்ட். அதுதான் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், எதிர்பார்க்கிறோம். ஆரோக்கியம் நம்ம வேணும்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல. இப்போ டாக்டர்கிட்ட எதுக்கு போறோம், நம்ம எதுக்கு, வை டு வி கோ டு த ஹாஸ்பிட்டல், வை டு வி கோ டு த டாக்டர்? நம்ம என்ன எதிர்பார்த்து போறோம், எப்படியாவது சுகமாகணுங்க. ஸோ தட் இஸ் தி எக்ஸ்பெக்டட் எண்ட். எதிர்பார்க்கிற முடிவு அதுதான். ஸோ வியாதியில இருக்கிறவன் எதிர்பார்க்கிற முடிவு ஆரோக்கியம், நல்வாழ்வு, சுகம். ஹல்லேலூயா. ஸோ அந்த முடிவுக்கு வரைக்கும், அந்த முடிவை ரீச் பண்ற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணுமா, அதுதான் சொல்றாரு ஆசிரியர், நம்பிக்கையோட இருக்கணும். வித் ஹோப், ஃபுல் அஷூரன்ஸ் ஆஃப் ஹோப். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி வருதுன்னா, அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும். ரொம்ப ரொம்ப அழகா இது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இடிபி அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன், தமிழ் டிரான்ஸ்லேஷன். அதே ஆர்வத்தை இறுதி வரை காட்ட வேண்டும். அதாவது சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் எனக்கு இந்த டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க பிரதர், இதை நான் இந்த டயக்னோஸ் பண்ணி இந்த வியாதி இருக்குன்னு சொல்றாங்க. நான் கேட்பேன், என்ன பண்ணீங்க நீங்க அப்படின்னு கேட்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ப்ரேயர் பண்ணேன் பிரதர் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, ப்ரேயர் பண்ணிட்டு விட்டுட்டேன் பிரதர். பார்த்துருக்கீங்களா, ப்ரேயர் பண்ணிட்டு விட்டுட்டேன், ஆண்டவரே நீங்க செய்யறது செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு. நான் என் சைட்ல என் வேலையை பார்த்துட்டேன் பிரதர், ப்ரேயர் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், விட்டுட்டேன். அப்புறம் அவர் பார்ப்பார் பிரதர், அவர் வேணும்னா நீ சுகமாக்குவார் பிரதர், அவர் விருப்பப்பட்டா என்னை தொடுவார் பிரதர். எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருக்கீங்க? இது ரொம்ப பாப்புலரா யூஸ் பண்ற ஒரு காரியம். என் வேலையை நான் பார்த்துட்டேன், ப்ரேயர் பண்ணிட்டேன், ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அவருக்கு விருப்பம் இருந்தால் சுகமாக்குவார். அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டவர் அப்படி எங்கேயுமே சொல்லல, எனக்கு விருப்பம் இருந்தால் உன்னை சுகமாக்குவேன், எனக்கு சித்தம் இருந்தால் உன்னை நான் சுகமாக்குவேன், எனக்கு மூடு இருந்தா அவன் என்ன பண்ணுவேன், சுகமாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லல. அதனாலதான் இந்த ஹீப்ரூ ஆத்தர் இஸ் ரைட்டிங் that you live in a full assurance of hope till the end. முடிவு பரிந்தியம் என்ன பண்ணுமா, முடிவு வரைக்கும் அப்படி இருக்கணுமா, அந்த நம்பிக்கையோட இருக்கணும். அது 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, 3 வருஷம் ஆனாலும் சரி, 4 வருஷம் ஆனாலும் சரி, என்ன பண்ணணும், தொடர்ந்து என்ன பண்ணணும், அது நடக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண, நம்ப போறேன். till I see the result I am going to have faith. ஆமென். அதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த முந்தின வசனம் போடு, 11th verse போடு விஜய். இதுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது என்னன்னா, நீங்கள் அசதியாராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். இது ரொம்ப ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியமா இருக்குது. விசுவாசம், பொறுமை. வெறும் விசுவாசம் மட்டும் பத்தாது, பொறுமையும் தேவைப்படுது. சில நேரம் சில காரியங்களுக்கு பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்கு. விசுவாசிச்சு அதை கூட எப்படி இருக்கணுமா, பொறுமையா அப்படியே பர்சிவியர். அந்த பொறுமைன்ற வார்த்தையை பர்சிவியர்னு எடுத்துக்கலாம். பர்சிவியர்னா தொடர்ந்து, தொடர்ச்சியாக அதை நம்பிக்கொண்டு இருப்பது. இப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கிறார். ஏப்ராம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஆபிரகாம், ஆண்டவர் விசுவாசிகளுக்கெல்லாம் நீ தந்தைன்றாரு. பயங்கர ஒரு பெரிய அங்கீகாரம், பெரிய டைட்டிலுங்க அது. அப்படி ஒரு சாதாரண ஒரு அங்கீகாரம் கிடையாது. விசுவாசிகள் எல்லாருக்கும் தந்தை நீ, விசுவாச மார்க்கத்தார் எல்லாருமே ஆபிரகாமுடனே சேர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று கலாத்தியர் 3 சொல்றாரு. அப்புறம் யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்களோ அவர்கள் மேல் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வருது அப்படின்றாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவர்கள் மேல இருக்குதுன்றாரு. ஸோ ஆபிரகாமோட ஃபெய்த்தை ஆண்டவர் ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி ஃபெய்த்தாக, ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபெய்த்தா பாக்குறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்டியூரன்ஸ் தான். பர்சிவியரன்ஸ் அண்ட் என்டியூரன்ஸ். அதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து விடாமல் முயற்சி செய்து இருப்பதுதான் ஆபிரகாமோட ஹைலைட். ஆண்டவர் அவர் அழைக்கும் போது 75 வயது, பிள்ளை பறக்கும் பொழுது 100 வயது. ஸோ கிட்டத்தட்ட 25 வருஷம் ஒண்ணுமே இல்லாங்க. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்துல ஒன்றும் பெருசா ஒன்றும் நிறைவேறல. சில காரியங்கள் அங்கங்க நிறைவேறுது, சில இடத்துல அவனுக்கு விக்டரி வருது, சில யுத்தங்கள்ல அவனுக்கு ஜெயம் வருது, நிறைய தேசங்கள் அவனை பார்த்து பயப்படுது, அவன் எல்லாரோடையும் மேல இருக்கிறான், அந்த மாதிரி இருக்குதே தவிர. பட் ரொம்ப முக்கியமான வாக்குத்தத்தம் என்னதுன்னா,
உன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் ரொம்ப முக்கியமான வாக்குத்தத்தம். சோ இது நிறைவேறதுக்கு இட் டுக் ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் ஃபார் ஏப்ரஹாம். ஆனா அந்த 25 வருஷமும் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் எப்படி இருக்கான்னா, அது கண்டிப்பா நடக்கும், நிச்சயமா நடக்கும் என்ற ஒரு விசுவாசத்தோட இருக்கான். இதுதான் ஆபிரகாம் ஒரு என்டியூரிங் ஃபெய்த். இதைதான் இங்க எழுதுறாரு, எபிரேயர் 6 எழுதுறாரு, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை பின்பற்றுங்கள். எப்படிப்பட்டவர்களை? விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்டவர்களை பின்பற்றுங்க. சோ இதை எப்படி அணுகிறது? ஹவு டு வி ஃபர்ஸ்ட் கோ அபவுட் இட்? த ஃபர்ஸ்ட் திங், அதாவது முதல்ல நம்ம போன இதுல பார்த்தோம்ல, ஆமீன் சொல்ல பழகணும். முதல்ல ஆண்டவர் சொல்றதுக்கு ஆமீன் சொல்ல பழகணும். அதான் பேசிக்கான விஷயம். அதுதான் அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஆமீன் சொல்லணும். அதுக்கு கொஸ்டின் பண்ணக்கூடாது. அவர் சொல்றது கேள்வி கேட்கக்கூடாது. ஓகே, இது எப்படி நடக்கும் அப்படின்னு உட்காந்து நம்ம ரீசன் பண்ணக்கூடாது. என் வாழ்க்கையில் சாத்தியமா அப்படின்னு சொல்லி நம்ம ரீசன் பண்ணக்கூடாது. அது ஆமீன் சொல்லணும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட்லி ஆஸ்கிங், கீப் ஆஸ்கிங். ஓகே, தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஆமென். ஸோ கான்ஸ்டன்ட்லி ஆஸ்கிங் காட், தொடர்ந்து ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல ஜெபத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஹல்லேலூயா. இது ரொம்ப ஒரு முக்கியமானதா ஒண்ணு இருக்கு. இது ஆண்டவர் சில உவமைகள் வச்சுலாம் இயேசு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் ஆஸ்கிங் வெரி இம்பார்ட்டன்ட். பவுலோட ஜெபங்கள்ல இதை நீங்க அடிக்கடி பார்க்கலாம். நிறைய இடத்துல பவுல் எப்படி சொல்றாருன்னா, நான் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் ஆதி திருச்சபையை குறித்து பேசும் பொழுதுலாம், ஆதி திருச்சபைகளுக்கு நிருபங்கள் எழுதும் போதெல்லாம் எப்படி சொல்லுவார்னா, உங்களை குறித்து நான் என்ன பண்றேன்? இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஐ ப்ரே வித்தவுட் சீசிங் ஃபார் யூ. பிளஸ் பவுல் என்ன சொல்றாருன்னா, இடைவிடாமல் ஜெபிங்கள் என்று 1 தெசலோனியர் 5 சொல்றாரு. that you pray without ceasing. நீங்களும் அப்படிதான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வசனத்தை பார்ப்போம். கொலோசியர் 1:9 பவுல் கொலோசியர் சபைக்கு எழுதுறாரு. கொலோசியர் 1:9 வாசிங்க. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். பவுல் சொல்றாரு, எப்பா உங்களுக்காக நான் எப்படி ஜெபம் பண்றேன்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஐ எம் பிரேயிங் வித்தவுட் சீசிங். ஸோ இந்த இடைவிடாமல் ஜெபம் பண்றது, ஒரு காரியம் நிறைவேற வரைக்கும். ஹல்லேலூயா. ஸ்பாட்லைட் பண்ணுங்க. ஒரு காரியம் நிறைவேறுதல பாக்குற வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சில பேர் ரட்சிக்கப்படணும், இல்ல உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும் அப்படின்னா நீங்க மனம் சோர்ந்து போகாதீங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா நடக்கும். நிச்சயமா நடக்கும். நீங்க சோர்ந்து போக வேண்டாம். பிரதர், ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப வருஷமான சில ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா பெருசா ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே பிரதர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு உங்ககிட்ட, சோர்ந்து போகாம இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. ப்ரே வித்தவுட் சீசிங். இந்த ஜெபத்தையே பண்ணுங்க. நீங்கள் எல்லாம் நீங்க யாருக்காக ஜெபம் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த ஜெபத்தையே பண்ணுங்க. எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே அவர்கள் நிரப்பப்படணும். இதே ஜெபத்தை நீங்க பண்ணுங்க. நீங்க புதுசா கூட ஜெபம் பண்ண வேண்டாம். ஆண்டவரே அவருக்கு நீங்க உங்க கணவருக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், மனைவிக்காக பண்ணி கொண்டிருக்கலாம், இல்ல உங்க பிள்ளைகளுக்காக பண்ணி கொண்டிருக்கலாம், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். அவருக்கு இந்த ஜெபத்தை பண்ணுங்க. ஆண்டவரே எல்லா ஞானத்தாலையும் அவங்களை நிரப்புங்க ஆண்டவரே, ஆவிக்குரிய விவேகத்தினாலும் நிரப்புங்க ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே அவங்களை நிரப்புங்க ஆண்டவரே நீங்க ஜெபித்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். ஹல்லேலூயா. வேத வார்த்தையின்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அது நிறைவேறும். ஹல்லேலூயா. when you pray according to the word of God, definitely it will come to pass. ஆமென். இதை விசுவாசிங்க. சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா பவுலோடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம், எல்லாருக்கும் அவர் இதை செய்தார். he prayed constantly and without ceasing for all the churches. எல்லா சபைகளுக்கும், விசுவாசிகளுக்கும், ஆதி திருச்சபையில் இருந்தவங்களுக்கும் இடைவிடாமல் ஜெபித்தார். இது நமக்காக விட்டு போன ஒரு மாதிரி. இது இட் இஸ் an example and a pattern for us. ஆமென். சோ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? கேட்க இயேசுவே பாத்தீங்கன்னா லூக்கா 11:3 அந்த லார்ட்ஸ் பிரேயர் இருக்கு பாத்தீங்களா, லூக்கா 11:3 சொல்றல்ல, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், give us this day our daily bread. லூக்கா 11:3 அப்படிதான் ஜெபம் பண்றாரு. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று, give us this day our daily bread. இன்றைக்கு தேவையான அந்த அப்பத்தை குடுமாண்டவரே, இன்றைக்கு தேவையானதை குடுமாண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கேட்கிறாரா?
கேளுங்கன்றார். ஒவ்வொரு நாளும் கேளுங்க. இன்னொரு வசனம் இருக்கு, லேமெண்டேஷன்ஸ், புலம்பல் 3:22-23 போடுங்க. லேமெண்டேஷன்ஸ் 3:22-23 படிங்க, வாசிங்க சிஸ்டர். லேமெண்டேஷன்ஸ் 3:22-23, புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. எது காலை தோறும் புதியது? அவருடைய கிருபை. His grace is new every morning. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய கிருபை தேவைப்படுகிறது. கரெக்டா? ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேஸ் பண்ற சேலஞ்சுக்கு, ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளுக்கு, சூழ்நிலைகளுக்கு we need a new grace. Hallelujah. அதனால தான் எழுதுறாரு பரிசுத்த ஆவியானவர், ரொம்ப அழகா எழுதி இருக்கிறார் இந்த இடத்துல, அவைகள் காலைதோறும் புதியவைகள். The grace of God is new every morning. ஸோ இந்த புதிய கிருபை எனக்கு வேணும் என்று ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கலாம். ஆண்டவரே, give me the grace for this day. ஆமென். ஸோ தொடர்ந்து நம்ம கேட்கணுன்றது ஆண்டவர் விரும்புறார். God himself wants us to pray continuously and without ceasing. அதை தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்னு விரும்புறார். ஒரே காரியத்துக்காகவே திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணணும்னு விரும்புறார். ஸோ இது கேட்கும் போது சில நேரம் எப்படி தோணுதுன்னா, ஒருவேளை ஏன் ஆண்டவர் அப்படி பண்ண சொல்றாரு அப்படின்னா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரை அப்படி பண்ண சொல்றீங்க? why do you want to constantly pray for one thing? ஒரே காரியத்துக்கு திரும்ப திரும்ப ஏன் ஜெபம் பண்ண சொல்றீங்க அப்படின்னா, இதுல என்ன நடக்குன்னா, ஒண்ணு, ஒரே காரியத்தை நம்ம திரும்ப திரும்ப அதே காரியத்தை எடுத்து நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்மளுடைய விசுவாசம் இன்னும் பலப்படுது. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க தேவனிடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, நீங்க தேவனோட நேரம் செலவு செய்து கொண்டிருக்கிறீங்க. யூ ஆர் ஸ்பெண்டிங் டைம் வித் காட், யூ ஆர் டாக்கிங் டு காட், யூ ஆர் பிரேயிங் டு காட். அந்த நேரத்துல வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க விசுவாசம் பலப்படுது. யுவர் ஃபெய்த் இஸ் பீங் பில்ட். தட் இஸ் வை பிரேயர் இஸ் வெரி பவர்ஃபுல். அதனால ஜெபம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒரே காரியமா இருந்தாலும் ஏன் திரும்ப திரும்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது? நீங்க இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆரம்பிக்கிறீங்க. நீங்க இன்னும் அதிகமாக ஸ்பிரிச்சுவலா ஸ்ட்ராங் ஆகுறீங்க. ரெண்டாவது, ஜெபம் என்பது நீங்க ஸ்பெண்டிங் டைம் வித் காட். ஸோ யாரோட அதிகமாக நீங்க நேரம் செலவு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த மனிதரோட ஒரு நல்ல உறவு, ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் உண்டாகுது உங்களுக்கு. கரெக்டா? யாரோட நீங்க டெய்லி ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் பண்றீங்கல்ல, டெய்லி ஃபோன் பண்ணி மணிக்கணக்கில் யார்ட்டையா பேசிட்டு இருக்கீங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படிலாம் பேசுற ஆட்கள்லாம் இருக்கிறீங்க. ஸோ அவங்களோட பேசும்போது என்ன நடக்குது? அவங்களோட உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் உண்டாகுது. உங்களோட உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது அவங்களோட. ஸோ நீங்க இதே வந்து நீங்க ஆண்டவரோட செய்யுங்களேன். இதே காரியத்தை நீங்க ஆண்டவரோட செய்யுங்க. யாரு கூடயோ ஃபோன் பண்ணி 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. அதே வந்து நம்ம வந்து ஆண்டவரோட செய்யும் பொழுது என்ன நடக்குது? ஆண்டவரோட ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் உண்டாகுது. அதன் மூலமாக தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய கிரியைகளும் உங்க வாழ்க்கையில நிறைவேறதுக்கான வழிகள் ரொம்ப ஈஸியாகுது. It becomes very easy for the will of God and the works of God to manifest in your life. Hallelujah. Amen. மோசே வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து சொல்றாரு, மோசே மத்த தீர்க்கதரிசி மாதிரி நான் மோசேட்ட பேசல, அவனோட முகமுகமா பேசுறேன் அப்படின்றார் ஆண்டவர். ஏன்னா மோசையோட லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய நேரம் வந்து ஆண்டவரோட செலவு செய்திருப்பாருல்ல. அவரு 40 நாள் மலையில போய் ஆண்டவரோட இருப்பாரு. அந்த மாதிரி அடிக்கடி ஆண்டவரோட பிரசனத்துக்கு போயிடுவாரு, சீனாய் மலை மேல ஏறிடுவாரு. ஸோ ஆண்டவரே சொல்றாரு, மற்ற தீர்க்கதரிசிகளை கிட்ட பேசுறது போல நான் மோசையின் இடத்துல பேசல, ஒரு சிநேகிதன்கிட்ட பேசுறது மாதிரிதான் பேசுறேன், ஒரு நண்பன்கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுறேன், முகமுகமா நான் பேசுகிறேன் அப்படின்றார். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மோசைக்கு வந்துச்சுன்னா, டே ஒன்லயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரல. நீங்க மோசையோட இதை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, எக்ஸோடஸ் 1ல இருந்து படிச்சீங்கன்னா, யாத்திரா 1ல இருந்து படிச்சீங்கன்னா, டே 1, அதாவது அவர் பிறந்த உடனே அப்படி கிடையாது. மோசே பிறந்ததுல இருந்தே மோசே வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தரோட நடந்தார், ஈனோக்கு போல கர்த்தரோட நடந்தார் அப்படிலாம் கிடையாது. அவர் ரொம்ப வருஷமா அவருக்கு வந்து ஆண்டவர்னா யாருன்னே தெரியல, ஆண்டவரோட வழிகள், ஆண்டவரோட சித்தம் அதெல்லாம் ஒண்ணுமே புரியாம ஆண்டவர் விட்டு விலகிதான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவர் அழைக்கிறாரு, அழைச்சி இஸ்ரவேலுக்கு அவரை ரட்சகரா மாத்துறாரு. அப்பவும் பாத்தீங்கன்னா இமீடியட்டா வந்து அவர் வந்து ரொம்ப கான்பிடென்டாலாம் இல்ல. ஆண்டவர் சொல்றதை வந்து இமீடியட்டாலாம் நம்பல. அவர் ஆண்டவர் போய் நீ பேசுறாரு, இவர் என்னால பேச முடியாது, எனக்கு ஏன்னா மந்த நாவா இருக்கிறேன், எனக்கு சரியா பேச வராது, ஐ எம் நாட் வெரி குட் அப்படின்றாரு. அப்புறம் தான் ஆண்டவர் ஏரோனை கூட்டிட்டு வர்றாரு, எப்ப உன் தம்பியை வச்சுக்கோ கூட, அவன் நல்லா பேசுவான், அவனை வச்சு பேசு. பாத்தீங்கன்னா காட், நீங்க அந்த ஹோல் இதுல பாத்தீங்கன்னா மோசையோட அந்த முழு லைஃப் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா, காட் வாஸ் பில்டிங் அ ரிலேஷன்ஷிப் வித் மோசஸ்.
இதுதான் ஆண்டவர் உங்களோடையும் செய்ய விரும்புறார். He wants to build a relationship. He wants to build a fellowship with you. உங்களோட ஒரு ஐக்கியத்தை, ஒரு அந்யோன்யத்தை அவர் என்ன பண்றாரு, கெட்ட விரும்புறாரு. அது எப்படி நடக்கும்னா த்ரூ பிரேயர் தான் அது நடக்குது. ஸ்பெண்டிங் டைம். அதனாலதான் ஆண்டவர் ஜெபிக்கவா, என்னோட வந்து ஜெபம், என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, வார்த்தை எடுத்து வாசி, அதை வச்சு ஜெபி, ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் யூன்றார். ஹalleluya. இதை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது, வாக்கு தத்தங்களும் நிறைவேற ஆரம்பிக்குது. ஹalleluya. This leads to the fulfillment of the promise. இயேசு வந்து ஒரு இடத்துல ஒரு அழகான ஓமை ஒன்று சொல்லுவாரு, எப்படி வந்து நம்ம பெர்சிஸ்டன்ட் பிரேயர் வந்து ரொம்ப முக்கியம். அதே லூக்கா 11 5-8 படிங்க சிஸ்டர். 5-8 ரீட் பண்ணுங்க. லூக் 11:5-8. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இது ரொம்ப அழகான ஊமை. நம்மளே பார்க்கலாம்ல, சில பேர்கிட்ட போய் கேட்டோம்னா உடனே எதுவும் தரமாட்டாங்க. they won't give us immediately. திரும்ப திரும்ப கேட்போம், திரும்ப கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன பண்றாங்க, சரி போ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஓமையை வந்து ஆண்டவர் வந்து காட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த சிநேகிதன் முதல்ல கொடுக்க மாட்டேன்ட்டான். என் பிள்ளைகள்லாம் படுத்துட்டாங்க, எல்லாம் நாங்கெல்லாம் கிச்சன் எல்லாம் மூடியாச்சு, எல்லாத்தையும் தூக்கி உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாச்சு, இப்போ உனக்கு என்ன கொடுக்க முடியாது, ஏதோ சாப்பாடு எல்லாம் இல்லை அப்படின்றாரு. ஆனாலும் அந்த மனுஷன் வந்து விடல, வருந்தி கேட்கறான். பெர்சிஸ்டண்டா கேட்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, அவன் மேல இறக்கப்பட்டு கொடுக்கல, அவர் ரொம்ப அவரை வருத்தப்படுத்துறாரு, ரொம்ப வருந்தி கேட்கிறார் என்று என்ன பண்றாரு, அதை எடுத்து கொடுக்கிறாரு. இத வந்து ஆண்டவர் வந்து ஜெபத்திற்கு இந்த ஊமையை பேசுறாரு. நீங்க இந்த கான்டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த லூக்கா 11 ஃபுல்லாவே ஜெபத்திற்காக தான் பேசுறாரு ஆண்டவர். இஸ் டாக்கிங் அபவுட் பிரேயர். எப்படி வந்து நம்ம ஜெபிக்க வேண்டும், ஹவு ஷுட் ஆர் பிரேயர் லைஃப் பி, ஜெபம்னா எப்படி இருக்கணும். ஏன்னா லூக்கா 11 எப்படி ஆரம்பிக்குதான், சீஷர்கள் வந்து கேட்கறாங்க, ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க, லார்ட் டீச்சர்ஸ் டு பிரே, அப்படிதான் ஆரம்பிக்குது. லூக்கா 11 முதல் வசனம் போடுங்க, அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் வருது. 11:1 வாசிங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். யோவான் எப்படி டீச் பண்ணாரோ ஜெபிக்க, எங்களுக்கு நீங்களும் டீச் பண்ணுங்க, எங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவர் ஜெபம் பண்ணின பிறகு இத கேட்கறாங்க. அவர் ஆஃப்டர் ஹி பிரேட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஆஃப்டர் ஜீசஸ் பிரேட், அப்படின்னா இயேசுவோட ஜெபங்கள்ல அவ்வளவு ஒரு பெரிய வல்லமை இருந்திருக்கு. இதை வந்து சீஷர்கள் வந்து அப்சர்வ் பண்றாங்க. சீஷர்கள் எல்லாருமே யூதர்கள். ஜெபம்னா என்னன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். they are very familiar with the act of prayer. அதாவது ஒரு ஜெபம்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நல்லா தெரியும். யூதர்கள் எல்லாருமே ஜெபிக்கிறவர்கள் தான். ஜூஸ் எல்லாருமே ஜெபிப்பாங்க. பழைய ஏற்பாட்டுல ஃபுல்லா ஏகப்பட்ட ஜெபங்கள் நீங்க பார்க்கலாம். ஆமென். சோ ஜெபம் வந்து புதுசு கிடையாது, யூதர்களுக்கு வந்து ஜெபம் புதுசு கிடையாது. ஆனாலும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சீஷர்கள், அவர்களும் யூதர்கள் தான், அவர்கள் கேட்கறாங்க, ஆண்டவரே யோவான்லாம் சொல்லி கொடுத்தாரு எப்படி ஜெபிக்கணும், நீங்களும் சொல்லி கொடுக்க ஆண்டவர். ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னா, இயேசுவோட ஜெபத்துல அவ்வளவு ஒரு வல்லமை இருந்துச்சு. இயேசுவோட ஜெபங்கள் எல்லாமே வந்து ஆண்டவரால் கேட்கப்பட்டுச்சு, ஆண்டவர் அதில் பதிலும் கொடுக்கிறார். ஆல் த பிரேயர்ஸ் ஆஃப் ஜீசஸ் வாஸ் ஆன்சர்ட் பை காட். அவர் ஜெபித்துட்டு வந்தாருன்னா அடுத்த நாள் வந்து அப்படி அற்புதம் அடையாளம் நடக்கும். அநேக நேரம் வந்து இரவு முழுவதும் ஜெபிக்கிறாரு, ஜெபித்துட்டு அப்படியே இறங்குறாரு கீழே, மலையிலிருந்து அப்படியே வருவாரு, வந்து கீழே இறங்கினா அப்படி அற்புதம் நடக்கும், அப்படி அடையாளங்கள் நடக்கும். ஏன்னா அதுதான் இயேசுடைய ஜெப வாழ்க்கையின் மகிமை. தட் வாஸ் க்ளோரியஸ் பிரேயர் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அதனாலதான் சீஷர்கள் கேட்கறாங்க, ஆண்டவரே சொல்லி கொடுங்கன்ட்டு. ஸோ இப்போ ஜீசஸ் டீச் பண்றாரு. லூக் 11 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நீங்க படிங்க, அப்புறம் போய் இந்த முழு அதிகாரத்தையும் படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது எப்படி முடிப்பாருன்னு பாத்தீங்கன்னா,
அந்த அதிகாரத்தை இந்த இந்த அதிகாரத்தை எப்படி இந்த ஜெப இதை வந்து எப்படி முடிப்பாருன்னா 27வது வசனம் படிங்களேன். 27th, அதே 11:27. அவர் 27. இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதுக்கு இயேசு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு. இந்த அம்மா என்ன சொல்லுது? உன்னை பெற்ற தாய் பாக்கியவதி. இயேசுவை பெற்ற தாய் பாக்கியவதிந்து. அதுக்கு இயேசு என்ன சொல்றாருன்னா, அம்மா அதெல்லாம் ஒன்றும் என்னை பெற்ற தாயெல்லாம் பாக்கியவதின்னு நான் சொல்ல மாட்டேன். என் வார்த்தைகளை கேட்டு அதை அப்படியே செய்கிறவன், he who hears my word and keeps it, என் வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவன், அதன்படி வாழ்கிறவன் தான் பாக்கியவான். ஸோ ஹூஸ் பிளஸ்டா? இயேசு என்ன சொல்றாரு? எவன் பாக்கியவான்றாரு? எவன் அவரோட வார்த்தையை வந்து கேட்டு அதை காத்து அதன்படி செய்கிறான். இன்னொரு இடத்துல இயேசு அதை சொல்வாரு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 46, 47 படிங்க. லூக்கா 6, 46, 47. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறதென்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னா என்ன நடக்காதா? ஒன்னும் நடக்காதான். 46 அப்படிதான் போட்டுருக்கு. Why do you call me Lord, Lord and do not do the things which I say? ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றேன், ஆனா நான் சொல்றது ஒன்னும் செய்ய மாட்டேன். ஆண்டவர் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் சொல்றதை ஒன்னும் செய்யாதவன் எப்படி இருக்கிறான்? மணல் மேல வீடு கட்டின போல இருக்கிறான். அதுதான் இந்த ஊமை அடுத்தது வரும். சோ இங்க இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கத்துறதுனால ஒன்னும் ஆகாது. இதுதான் சொல்ல வர்றாரு அவர். ஹல்லேலூயா, ஆமென். அவர் சொல்றதை கேட்கணும். அவர் என்ன சொல்றாரு? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுன்றது. ஹல்லேலூயா. பி பர்சிஸ்டன்ட் இன் பிரேயர். நீ கேட்கறத நிறுத்தாதன்றாரு. கீப் ஆஸ்கிங்ன்றார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. விசுவாசத்துடன் கூடிய பொறுமைதான் உன்னை வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வைக்கும். Faith and patience will help you to inherit the promise. So விசுவாசத்தோட கூட பொறுமையும் தேவைப்படுது. Enduring faith. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் சகித்து கொண்டு விசுவாசிக்கிறது தான் enduring faith. அதுதான் faith with patience. இதுதான் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்குது. இதுக்கு நீ என்னோட சேர்ந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஜெபிக்க வேண்டியது அவசியம். How do you endure in faith? By having a constant communion with God. எப்படி விசுவாசத்துல நிலைத்து நிக்கிறது? எப்படி விசுவாசத்திலே போறது? அவரோட ஜெபத்துல ஒரு ஐக்கியத்துல இருக்கும் பொழுதுதான். ஹல்லேலூயா, ஆமென். Thank you Jesus. ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன்னா how do you trust a person? ஒரு மனுஷனை எப்படி நம்புறோம்? நம்ம ஒரு மனுஷனை நம்புறது காரணம் அந்த மனுஷனோட பழகும் பொழுதுதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் மேல ட்ரஸ்டே வரமாட்டீங்க. ஆண்டவர் சொல்றதை வந்து நம்ப முடியல நிறைய பேருக்கு. நானே பார்த்திருக்கேன். ரொம்ப வருஷமா ரட்சிக்கப்பட்டிருந்தோம், ரொம்ப வருஷமா சபைக்கு போயிருந்தோம், கிறிஸ்துவ குடும்பத்திலே வளர்ந்துருந்தோமே, ஆண்டவர் சொல்றதை நம்ப முடியல. ஸோ ஐ யூஸ் டு வண்டர் வை இட் இஸ் சோ ஹார்ட் ஃபார் சம் பீப்புள் டு ட்ரஸ்ட் காட். நான் இதை குறித்து நான் யோசிச்சிருக்கிறேன். ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு சில பேருக்கு வந்து ஆண்டவரை நம்புறது அப்படின்ட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னன்னா, they do not know or they are not aware of the integrity of God. தேவனுடைய நம்பகத்தன்மை, இன்டெகிரிட்டின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? இஸ் அ மேன் ஆஃப் ஹை இன்டெகிரிட்டி அப்படின்னு. ரொம்ப நம்பகத்தன்மை, ரொம்ப நேர்மையானவர். அதுக்கு வந்து அந்த வார்த்தை இன்டெகிரிட்டின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பீப்புள் ஆர் நாட் அவேர் ஆஃப் த இன்டெகிரிட்டி ஆஃப் காட். ஆண்டவருடைய நம்பகத்தன்மையும் ஆண்டவருடைய உண்மை தன்மையும் ஆண்டவருடைய நேர்மையும் அவர்கள் அறியாமல் இருக்கிறதுனால தான் நம்பிக்கை வர மாட்டேங்குது. கரெக்டா? ஒரு மனுஷனை நம்புறதுக்கு அந்த மனுஷனோட இன்டெகிரிட்டி உங்களுக்கு தெரியணும். இப்ப நான் ஒருத்தரை நம்புறேன், கண்டிப்பா இவர் எனக்கு செய்வார் அப்படின்னா அது ஒரே நாள்ல எனக்கு அந்த நம்பிக்கை வரல. அவரோட இன்டெகிரிட்டி, அவர் எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறார், அவருடைய கிரியைகள் எல்லாம் நான் பாக்குறேன். ஐம் சீயிங் அவர் எப்படி வேலை செய்யறாரு, அவரோட கிரியைகள் எப்படி இருக்குது, அவரோட வார்த்தை, அவர் சொல்றதை செய்யறாரா, இல்ல சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருக்காரா? கரெக்டா? சில பேர் ஒண்ணு சொல்லுவான், இன்னொன்னு செய்வான்.
சில பேர் சொல்றதை செய்யவே மாட்டான். ஸோ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். வாட்ச் பண்ணி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தான் அந்த மனுஷன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஓகே, இஸ் அ மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி, இஸ் அ மேன் ஆஃப் ஹிஸ் வேர்ட், அவர் சொல்றதை அவர் செய்வாரு அப்படின்ட்டு. ஸோ ஆண்டவர் மேல நம்பிக்கை வரலன்னா இன்னும் ஆண்டவரை நீங்க சரியா என்ன பண்ணல, கவனிக்கலன்னு அர்த்தம். யூ நாட் ஸ்பெண்ட் டைம் வாட்சிங் த ஆக்ட்ஸ் அண்ட் த வேஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. தேவனுடைய கிரியைகளையும் தேவனுடைய வார்த்தையும் கவனிக்க இன்னும் அதுக்கான நேரத்தையும் இதையும் செலவு பண்ணலன்னு அர்த்தம். அதனாலதான் டவுட் வருது ஆண்டவர் மேல, செய்வாரா செய்ய மாட்டாரா, செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்ட்டு. புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட் வாட் ஐம் ட்ரைங் டு சே? இதுதான் வேற எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதை தான் நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ ஆபிரகாமுக்கு இதுதான் நடக்குது. அந்த 25 வருஷம் இதுதான் நடக்குது ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு ஆதியாகமம் 15 படிக்கிறோம். ஒரு நாள் விசுவாசிச்சதுனாலதான் நடக்கல. அது ஒரு 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 ஜேர்னி வித் காட், ஆண்டவரோட ஒரு பயணம். அது ஒரு ஜேர்னி வித் காட்ல தான் ஆண்டவருடைய உண்மைத்தனம், அதாவது இன்டெகிரிட்டி ஆஃப் காட் அண்ட் தி கேரக்டர் ஆஃப் காட் அவன் ஃபுல்லா புரியுது அவனுக்கு. இட் வாஸ் நாட் அ ஒன் டே அஃபேர் ஃபார் ஏப்ரஹாம். ஒரே நாள்ல ஆபிரகாம் அப்படி மாறலாம். அப்படியே ஒரு ஒரு இதா போயிட்டே இருக்குது. அதனாலதான் எபிரேயர்ல எழுதி இருக்குது. திரும்ப வாங்க எபிரேயர் 6ல வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 11, 12 வாசிங்க. எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும், ரொம்ப முக்கியம் 2 வார்த்தை, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்கிறவர்களை பின்பற்ற. எப்படி வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தாங்களா அவங்க? விசுவாசம், நீடிய பொறுமை. How do they inherit the promise? Faith and patience, faith and perseverance. அவர்களை நீங்கள் என்ன பண்ணுமா? பின்பற்றணும். Follow such people, follow such people. Hallelujah. Follow such people. புரியுதுங்களா? இதுதான் சொல்றாரு, imitate such people. அடுத்த 12 இங்கிலீஷ்ல போடுது விஜய், 12 போடு, இங்கிலீஷ்ல போடு. Do not become sluggish, but imitate those through faith and patience inherit the promise. Hallelujah. Amen. So Abraham அந்த பொறுமை இருந்துச்சு அவனுக்கு. ஆண்டவரை பர்சீவர் பண்ணி போய்கிட்டே இருக்கிறான். பர்சீவர் பண்ணி போயிட்டு ஆண்டவர் எங்கெல்லாம் கூப்பிடுறாரோ அப்படியே பின்னாடியே போறான். கரெக்டா? அப்படியே போயிட்டே இருக்கிறான். அது என்ன நடக்குதுன்னா அவன் லைஃப்ல அந்த ஃபெய்த்தை பில்ட் பண்ணிக்கிட்டே வருது. சில நேரம் புரியலனாலும் ஆண்டவரை நம்ப கத்துக்கணும். இது நான் கத்துக்கிட்ட பாடம். இது திஸ் இஸ் சம்திங் தட் ஐ லேர்ன்ட் பர்சனலி இன் மை லைஃப். புரியலனாலும் ஆண்டவரை நம்ப பழகிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். புரியலதான், கண்டிப்பா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இது எப்படி இதோட அவுட்கம் எப்படி வரும்னு தெரியல. இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் என்னோட இது பேசுறாருன்னு எனக்கு ஒரு முழு நிச்சயம் இருக்குது. இட் இஸ் ஐ நோ ஃபார் ஷுர் இட் இஸ் காட் ஹூ இஸ் ஸ்பீக்கிங் திஸ் டு மீ. இது எனக்கு முழு நிச்சயம் இருக்கு. அவர் வார்த்தையின் மூலமாக எனக்கு இதை பேசி கொண்டு இருக்கிறார். என்னை பர்சியூ பண்ணி என்னை கன்வின்ஸ் பண்றாரு ஆண்டவர். ஐ எம் ஃபுல்லி கன்வின்ஸ்ட். நான் ஃபுல்லி கன்வின்ஸ்டா இருக்கிறேன். ஃபுல்லி கன்வின்ஸ்டு ஸ்டேட். கரெக்டா? அதனால நான் அவரை பின்தொடர்ந்து நான் போக போறேன். இதை நான் செய்ய போறேன். அவர் சொல்றதை நான் கீழ்ப்படிய போறேன் அப்படின்னு போகும் பொழுது நிச்சயமா நான் சொல்றேன், அவர் சொல்லி நீங்க அது பின்னாடியே அவர் சொல்லி அவர் பின்னாடியே நீங்க போனீங்கன்னா நிச்சயமா நீங்க தோத்து போகவே முடியாது. Hallelujah. If God has called you and if you are following God blindly, அவர் உங்களை அழைத்திருக்கிறார், எங்க போறோம் தெரியாம அவரே பார்த்துட்டு நீங்க போனீங்கன்னா நிச்சயமா நீங்க தோத்து போக முடியாதுங்க. நிச்சயமா நீங்க வெக்கப்பட்டு போக முடியாது. டெஃபினெட்லி ஐம் டெல்லிங் யூ. கண்டிப்பா நான் சொல்றேன், அது தோல்வின்னு ஒண்ணுமே கிடையாது. நிச்சயமா நீங்க போக முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாச வாழ்க்கை என்பது தரிசித்து வாழ்றது இல்ல, அது விசுவாசத்துல வாழ்றது. இட் இஸ் நாட் பை சைட், இட் இஸ் ஒன்லி பை ஃபெய்த். பார்த்து வாழ்றது பேர் விசுவாச வாழ்க்கை கிடையாது. நான் எங்க போறேன், எப்படி இருப்பேன், எதுவுமே தெரியாது. ஆனா ஏன் இதை பண்றேன்? ஆண்டவர் சொன்னார், நான் பண்றேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இப்படிதான் இருந்தான். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். சோ ஆண்டவர் எந்த அளவுக்கு ஒரு மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி அப்படின்றது அடுத்த வசனத்துல எழுதுறாரு. எபிரேயர் ராசி எழுதுறாரு. 6:13 போடுங்க.
அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு 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 நேர்மையானவர், அவர் சொல்றதை செய்கிறவர்னா 6:13 போடுங்க, படிங்க. ஆபிரகாமுக்கு ம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ம், ஆணையிடும்படி ம், தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது ம். பேரிலே தானே ஆணையிட்டு, ஆ, நிச்சயமாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆ, ஆணையிடுகிறார். 13வது வருஷம் திரும்ப போடுங்க. ஆண்டவர் வந்து ஆணையிடுகிறார். ஹி இஸ் ஸ்வேரிங். ஈஸ்வரிங், சரிங்களா? ஒரு ஆணையிடுகிறார். எப்படி ஆணை? எப்பவுமே ஆணையிடும் பொழுது எப்படி ஆணையிடுவார்கள் என்றால், நமக்கு மேல இருக்கிற அதிகாரத்தின் மேலதான் நம்ம ஆணையிடுவோம். கரெக்டா? வி ஆல்வேஸ் ஸ்வேர் பை சம்திங் விச் இஸ் கிரேட்டர் than us. அதனாலதான் கோர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த நீதிபதி முன்னாடி நிற்கும் பொழுது அந்த விட்னஸை வந்து ஆணையிட சொல்லுவாங்க, ஸ்வேர் பண்ண சொல்லுவாங்க. எதுக்கு மேல ஸ்வேர் பண்ண சொல்லுவாங்கன்னா, ஒரு 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 பைபிளோ ஏதோ ஒரு ஒரு காரியத்தை, ஒரு அவங்களுக்கு மேல ஒரு அத்தாரிட்டியில இருக்கிற ஒரு காரியம். ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பைபிள் எடுத்துட்டு வருவாங்க. பைபிள் மேல கை வச்சு சொல்லணும், இந்த வேதத்தின் மேல நான் ஆணையிட்டு சொல்கிறேன், நான் சொல்றதெல்லாம் இருந்தது உண்மைதான், உண்மை தவிர நான் எதுவும் பேச போறது இல்லை அப்படின்னு நான் ஸ்வேர் பண்றேன், ஆணையிடுகிறேன் இந்த வேதத்தின் மேல. ஏன்னா திஸ் வேர்ட் ஆஃப் காட் இஸ் கிரேட்டர் தேன் மீ அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மேல யாரும் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரா, தன்மேலே ஆணையிட்டுக் கொள்கிறார். தன்மேலே அவர் ஆணையிட்டுக் கொள்கிறார். ஹி இஸ் ஸ்வேரிங் பை ஹிம்செல்ஃப். ஹல்லேலூயா. என் மேலே நான் சொல்றேன், என் மேலே நான் ஆணையிட்டுக் கொள்கிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் யாரும் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பெயரிலே தானே ஆணையிட்டு இஸ் ஃபோர் பை அப்பான் ஹிம்செல்ஃப். இது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரிஜினலா அது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஆணையிடுறதுன்னா பழைய ஏற்பாட்டுல வருது. ஆதியாமம் 22 வரும். மோரியா மலையில ஆண்டவர் வந்து இதை பேசுவார். ஆதியாமம் 22 எடுங்க. 22ல ஈசாக்க கொண்டு போய் நீ பலி கொடு அப்படின்னு வரும் பாத்தீங்களா? அப்போ ஆண்டவர் வந்து தன்னை வெளிப்படுத்துவார் மோரியா மலையில. இதுதான் பேசுவார் ஆண்டவர். 22:15 இருந்து பாடு. 15:16 படிங்க. 15:16. கர்த்தருடைய ஆதி ம், தூதனானவர் ம், இரண்டாந்தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ ம், உன் புத்திரன் என்றும் உன் ம். ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் ம். நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் ஆஹா. சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் ம், கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் ம், சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் ம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் என்றார். பெயரில் ஆணையிட்டேன். தமிழ்ல வந்து 18வது வசனத்துல வருது, ஆங்கிலத்துல 16வது வசனத்துல வருது. பை மை செல்ஃப் ஐ ஹவ் ஸ்வோன். என் பேரில் நான் ஆணையிட்டேன். ஹalleluya. ஆமென். சோ ஆண்டவர் வந்து ஆணையிட்டு சொல்றார். என்ன சொன்னார்னா, உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன். திரும்ப வந்துரு விஜய். எபிரேயர் 6:13. திரும்ப வந்துரு 13க்கு. எபிரேயர் 6:13க்கு. ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்மேலே ஆணையிட்டு என்ன என்ன சொல்றாரா? 14 14th போடு. இஸ் ஸ்வோர் பை ஹிம்செல்ஃப். தமது நிச்சய பேரிலே ஆணையிட்டு என்ன அடுத்த நிச்சயமாக சொல்லுங்க, நிச்சயமாக, ஷுவர்லி உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த ஒரு வாக்குத்தத்தம் போதுங்க, எல்லா வாக்குத்தத்தத்தையும் இதுக்குள்ள கொண்டு வந்துடலாம். கரெக்டா? இந்த ஒன்ன புடிச்சுக்கோங்க, இந்த ஒரு வாக்குத்தத்தை புடிச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, எனக்கு ஆசீர்வதித்தே என்னை ஆசீர்வதிப்பார். சோ நிச்சயமாக, நிச்சயமாகவே என்று கர்த்தர் சொல்றாரு. ஷுவர்லி சொல்லுங்க, ஷுவர்லி. ஆமென். சோ தன்மேலே ஆணையிட்டு அவர் சொன்னார். இது ரொம்ப முக்கியம். சோ இப்போ நல்லா கவனிங்க பிரதர். ஆண்டவர் ஷுவர்லின்னு சொல்றாரு, எல்லாமே வந்து நல்லா இருக்கு பிரதர் கேட்கறதுக்கு. ஆனா எனக்கு அதை விசுவாசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. என் மாம்சம் வந்து அதற்கு எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? மை ஃபிளஷ் இஸ் ஆல்வேஸ் வாரிங் அகேன்ஸ்ட் இட். கரெக்டா? சில நாட்கள்லாம் வந்து நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நீங்க காலையில எந்திரிக்கும் போதே, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு மாதிரி இருக்கும். எத்தனை பேர் அப்படி உணர்ந்திருக்கீங்க? நான்லாம் உணர்ந்திருக்கேன். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு மாதிரி இருக்கும் ஃபீலிங், அதாவது ஒரு மாதிரி நெகட்டிவா இருக்கும், ஒரு மாதிரி டிப்ரெசிங்கா இருக்கும், நமக்கே தெரியாது. கவனிச்சிருக்கீங்களா? என்னன்னே புரியாது. இன்னும் முந்தின நாள் ஒன்றும் பெருசா ஒன்றும் ஒன்றும் ஒரு 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 மோசமான காரியம்லாம் எதுவும் நடந்திருக்காது. ஒன்றும் ஒன்றும் நெகட்டிவ் பெருசா வீட்டில் ஒன்றும் பிரச்சனையும் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. கரெக்டா? அப்படி இருந்தா கூட யோசிக்கலாம். எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவா இருக்கும். அது என்ன பண்ணுன்னா அந்த அந்த டே ஃபுல்லா ஸ்பாயில் பண்ணிடும்.
ரொம்ப நெகட்டிவா இருக்கும். அன்னைக்கு வந்து சரியா ஜெபம் பண்ண வராது, உட்காந்து பைபிள் படிக்க தோணாது, ஏதாவது மெசேஜ் கேட்கணும்னாலும் ரொம்ப கேட்கணும்னு ஒரு பெரிய ஆர்வம் வராது, இன்ட்ரெஸ்ட் வராது. இந்த மாதிரிலாம் கவனிச்சிருக்கீங்களா? இது என்னன்னா நம்மளோட மாம்சம் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்ம ஆவியோட எதிர்த்து போராடி கொண்டிருக்கு. திஸ் இஸ் த ஃபிளஷ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் ஸ்பிரிட். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பவுமே மாம்சம் வந்து நெகட்டிவ் சைடுக்கு தான் போகும். the flesh will always lean against the negative side, அதாவது எதிர்மறையான காரியங்கள். அதுக்கு 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 இதாக தான் லீன் ஆகும். ஃப்ளஷ் வந்து சிம்பிளா ஒன்று பார்த்தீங்கன்னாலே, சிம்பிளா ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா எப்படி மாம்சம் செயல்படுதுன்றது நம்ம நம்ம உணவு பழக்கத்திலே சொல்லிடலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்ல காய்கறி சாப்பிடணும், நல்ல பழங்கள் சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்னு தெரியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுது, ஃப்ளஷ் நம்மளுக்கு என்ன பண்ணுது, மாம்சம் என்ன பண்ணுது, போய் தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டை போய் சாப்பிடுது. வெளியே போய் ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிடுது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஒதுக்கிட்டு என்ன பண்ணுது, இந்த மாதிரி காரியத்தில் வந்து ரொம்ப ஈடுபடுது. இது எல்லாருக்கும் சொல்ல, முக்காசி பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. சில பேர் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு 99% இந்த பிரச்சனை இருக்கு. நான் ட்ரை பண்றேன் பிரதர், நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும்னு ட்ரை பண்றேன், ஆனாலும் என்ன பண்ண முடியல பிரதர், என்னால முடியல. ஏன்னா ஃப்ளஷ் எப்பவுமே நெகட்டிவ் சைட்ல தான் லீன் ஆகும். ஃப்ளஷ் எப்பவுமே என்ன பண்ணும், கான்ஸ்டன்டா ஸ்பிரிட்டுக்கு எதிர்த்து நிற்கும். ஏன்னா நீங்க ஆவியில நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை யாருமே தடுக்க முடியாது. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் வாக்கிங் இன் தி ஸ்பிரிட், அல்லேலூயா, ஆவியினால் நடத்தப்பட்டு ஆவியில நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ பிகம் அன்ஸ்டாப்பபிள். ஆமென். யூ ஆர், பிகாஸ் ஆவியில நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறீங்க. யூ ஆர் மோர் தென் அ கான்கரர் இன் கிரைஸ்ட். ஸோ ஆவியில வந்து நீங்க முற்றிலும் ஜெயம் கொண்டவர் கிறிஸ்துக்குள்ள. ஸோ உங்களை யாருமே தடுக்க முடியாது. எல்லா விதத்திலையும் நீங்க என்ன பார்க்க ஆரம்பிச்சலாம், ஜெயத்தை பார்க்க ஆரம்பிச்சலாம். அதனாலதான் ஃபிளஷ் வந்து எப்பவுமே என்ன பண்ணும்னா இது பண்ணும். ஆனா ஒரு குட் நியூஸ் இருக்கு. அந்த குட் நியூஸ் என்னன்னா, உங்க ஃபிளஷை நீங்க ஓவர் கம் பண்ணலாம். அதுதான் குட் நியூஸ். ஹல்லேலூயா, ஆமென். ஃபிளஷ் உங்களை ஓவர் கம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் ஓவர் கம் யுவர் ஃபிளஷ். இந்த வாக்கு தத்தத்தை நிறைய பேர் நம்ப முடியாம, அந்த வாக்கு தத்தங்களை தொடர்ந்து போக முடியாம, தொடர்ந்து ஜெபித்து அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாம இருக்கிறது காரணம் வந்து அந்த மாம்சம் தான். அந்த மாம்சம் தான் என்ன பண்ணும், நிறைய நேரம் அதை செய்ய விடாம நமக்கு வந்து சோர்வை கொண்டு வருது, பலவீனத்தை கொண்டு வருது, ஒரு ஒரு எப்படி சொல்ல, லேசினஸ், ஸ்பிரிச்சுவல் லேசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவிக்குரிய ஒரு சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்து அந்த வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளாமல் நம்ம தடுக்கும். நமக்கு தெரியும் இது வந்து நடக்கும் அப்படின்னு, ஆனாலும் அதை நம்ம என்ன பண்ண முடியாது, சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், your flesh does not have power over your spirit. இது எப்போ உங்களுக்கு இது உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்குன்னா, when can you live above the flesh? எப்போ நீங்க வந்து உங்க மாம்சத்துக்கு மேல நீங்க வாழ முடியும், எப்போ நீங்க மாம்சத்தை கீழ்ப்படுத்தி ஆவியில நீங்க வாழ முடியும்னா, முதலாவது நீங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ரோமர் 8:9 பவுல் எழுதுறாரு. இதுதான் பவுல் எழுதுறாரு. ரோமர் 8:9 படிங்க. ரோமன்ஸ் 8:9 படிங்க சிஸ்டர். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஓகே, ரோமர் 8:9 என்ன போட்டிருக்குன்னா, யூ ஆர் நாட் இன் த ஃபிளஷ் பட் இன் த ஸ்பிரிட். இப்படிதான் ஆரம்பிக்குது. தமிழ்ல வந்து அது வேற மாதிரி ஆரம்பிக்குது. பட் ஆங்கிலத்துல பாருங்க, ஆங்கிலத்துல பார்த்தா நம்ம ஆங்கில பைபிள் எப்படி வருதுன்னா, பட் யூ ஆர் நாட் இன் த ஃபிளஷ் பட் இன் த ஸ்பிரிட். நீங்க மாம்சத்தில் இல்ல, எங்க இருக்கிறீங்களா, ஆவியில இருக்கிறீங்க. ஹalleluya. But you are not in the flesh but in the spirit, if indeed the spirit of God dwells in you. So இது எப்படி பவுல் எழுதுறாருன்னா, நீங்க மாம்சத்துல வாழல, நீங்க ஆவியில வாழ்றீங்க. ஏனென்றால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார்? ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவருக்குள்ளேயும் யார் இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சோ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னா நீங்க எதுல வாழல, இப்போ மாம்சத்தில் வாழவில்லை, நீங்க ஆவியில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஹalleluya. இது ஒரு குட் நியூஸ் தானே? குட் நியூஸ் இல்லையா? இது பயங்கர குட் நியூஸ்ங்க. இது ஐ எம் நாட் இன் த ஃபிளஷ், ஐ எம் இன் தி ஸ்பிரிட். நான் ஒரு ஆவியில வாழ்ற மனுஷன், நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன். ஐ எம் a spirit man, I am a spiritual person.
ஹalleluya. ஏனென்றால் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிகாஸ் the spirit of God dwells in me. இதுதான் பவுல் எழுதுறார். ஹalleluya. சோ இப்ப நல்லா கவனிங்க. இப்ப சொல்லுங்க, which is more powerful, உங்களுடைய ஆவி மனுஷனா உங்க மாம்ச மனுஷன்? நிச்சயமா உங்க ஆவி மனுஷன் தான் மோர் பவர்ஃபுல். ஸோ இந்த சத்தியம் தெரிஞ்ச பிறகு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, என் லைஃப்ல பர்சனலா என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, சில நாள் எந்திரிக்கும் போது ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப டல்லா இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெசிங்கா இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? மாறி இருக்கும். ஏன்டா எந்திரிக்கிறோன்னு இருக்கும் சில நாள். கரெக்டா இல்லையா? எனக்கு மட்டும் தான் அப்படிலாம் தோணுமோ? உங்களுக்கு எல்லாம் தோணாதுன்னு நினைக்கிறேன். ஏன்டா எந்திரிக்கிறோன்றலாம் இருக்கும். அப்ப நான் வந்து எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்ததுங்க. ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை நான் செய்ய ஆரம்பிச்சேன். என்ன பண்ணேன்? வாயை திறந்து வசனத்தை பேச ஆரம்பிச்சிட்டேன். எந்திரிச்சோன்னு என்ன பண்ணுவேன்? வாயை திறந்து வசனத்தை பேசுவேன். ஹalleluya. இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. வேற எதையுமே பேசாதீங்க. என்னடா அது அப்படிலாம் பேசாதீங்க. ஆமா, காலையில எழுந்துச்சு வேலைக்கு போகணும், வேற வேலை இல்லை, அப்படி பேசாதீங்க. ஆமா, காலையில எழுந்துச்சு எல்லாருக்கும் சமைச்சு எல்லாரையும் அனுப்பணும், அப்படி பேசாதீங்க. வாயை திறந்து வசனத்தை பேசுங்க. ஹalleluya. ஆமே, நீங்க வசனத்தை பேசுங்க, வாக்கு தத்தத்தை பேசுங்க. ஆண்டவர் உங்களோட பேசின காரியங்களை எடுத்து அதை ரிப்பீட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வசனங்கள், உங்களுக்கு பர்சனலா சில வசனங்கள் பேசியிருப்பாரு, சில வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பாரு, அதெல்லாம் எடுத்து பண்ணுங்க. ஹalleluya. நான் வாளாகாமல் தலையா இருப்பேன். ரொம்ப பாப்புலரான வர்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச வர்ஸ். நான் வாளாகாமல் தலையா இருப்பேன், கீழாகாமல் மேலாக இருப்பேன், போகிலும் வருகிலும் ஆசீர்வாதமா இருப்பேன். ஹalleluya. என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த மாதிரி வந்து வார்த்தை எடுத்து பேசிட்டீங்கன்னா டக்குன்னு அந்த ஃப்ளஷ் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது பாத்தீங்களா, உங்க மாம்சம் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி பாத்தீங்களா, அது அப்படியே உடஞ்சிடும் டக்குன்னு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நாளைக்கு காலையில் எழுந்து ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா இப்போ கூட ட்ரை பண்ணலாம். மீட்டிங் முடிச்சு கூட ட்ரை பண்ணு. யூஸ்வலா மீட்டிங்ல பிரச்சனை வராது, ஏன்னா மீட்டிங்ல வசனத்தை கேட்கறதுனால அந்த பிரச்சனை வராது. நிறைய பேர் சொல்றது அதான், பிரதர் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நல்லா இருக்கு பிரதர், சபையில உட்கார்ந்து இருக்கும் போது நல்லா இருக்கு பிரதர், ஆராதிக்கும் போது நல்லா இருக்கு பிரதர், வீட்டுக்கு வந்தாதான் பிரதர் பிரச்சனை. கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் சொல்றீங்க அப்படி? அப்பெல்லாம் நல்லா இருக்கு பிரதர், நல்லா ஒர்ஷிப் பண்ணும்போது நல்லா இருக்கு பிரதர். கரெக்டா இல்லையா? நல்ல வசனம் கேட்கும்போது நல்லா இருக்கு பிரதர், சூப்பரா இருக்கு பிரதர். சபையில் இருக்கும், வீட்டுக்கு வந்தாலும் தான் பிரச்சனை. பேசாம வீட்டை மாத்திருவோமா சபைக்குள்ள? சொல்லுங்க. வீட்டை தூக்கி சபைக்குள்ள போட்டுருவோம்? அப்படியும் பண்ண முடியாது. ஏன்னா சபையும் வந்து முடிச்சுட்டு பூட்டிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அவங்களும் 24 ஹவர்ஸா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு பாஸ்டர். 24 ஹவர்ஸ் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருப்பாரா பாஸ்டர்? பண்ண மாட்டாரு, அவரும் வீட்டுக்கு போயிடுவாரு. அப்ப என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கும்போது, சபையில இருக்கும்போது, வர்ஷிப் டைம்லயும் சரி, வசனத்தை கேட்கும்போது, இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி வசனத்தை கேட்கும்போது உங்க ஃபுல் ஃபோக்கஸ் வந்து ஆவியில இருக்கு. ஹalleluya. you are now totally a spirit man. ஒரு ஆவி மனுஷனா இப்போ நீங்க கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு அந்த டிப்ரெசிங் தாட்டு, அந்த ஃபெயிலியரு, அந்த தோல்விகள் எண்ணங்கள், அதெல்லாம் எதுவுமே வரமாட்டீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம என்ன பண்றோம்? இதை விட்டுட்டு அப்படியே வெளியே போகும்போது திரும்ப மாம்சம் வந்து என்ன பண்ணுது? நம்மளை இது பண்ணுது, ஓவர்டேக் பண்ணுது. அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா, வேர்ல்டு சிஸ்டம்ஸ் எல்லாமே எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா, நம்ம ஃப்ளஷை அப்பீஸ் பண்ற மாதிரி தான். நம்ம மாம்சத்தை அப்பீஸ்மெண்ட் மாம்சத்தை திருப்தி ஆக்குற மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க உலகத்துல இருக்கிறது எல்லாமே. ஸோ எஸ்பெஷலி வந்து மீடியா அண்ட் நியூஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, உங்க மாம்சத்துக்கு தான் அது தீனி போடும். இட் வில் ஆல்வேஸ் ஃபீட் த ஃப்ளஷ். உங்க ஆவிக்கெல்லாம் தீனி போடாது. உங்க ஆவிக்குரிய மனுஷனுக்குலாம் அது வந்து என்ன பண்ணாது, இது பண்ணாது. இட் வில் ஆல்வேஸ் ஃபீட் த ஃப்ளஷ். ஸோ அப்படிதான் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எந்த மீடியா ஏதாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? நல்ல செய்திகளை சொல்லுகிற மீடியா ஏதாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கு இத்தனை லட்சம் பேர் வந்து 1,50,000 people were healed from cancer அப்படின்னு யாராவது போட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க அது மாதிரி தான் வந்திருக்காங்க? வராது. இத்தனை லட்சம் பிள்ளைகள் பிறந்தாங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்றானா? சொல்ல மாட்டான். இன்றைக்கு இத்தனை லட்சம் பிரயாணிகள் விமானத்துல போனாங்க, எல்லாம் சேஃபா போய் இறங்கிட்டாங்க, ஒண்ணுமே அசம்பாவிதமே நடக்கல, எல்லா பிள்ளைனும் கரெக்டா இறங்கிடுச்சு அப்படின்னு எவனா சொல்றானா? சொல்ல மாட்டான். கரெக்டா? இத்தனை பேர் வந்து இன்னைக்கு என்ன பண்ணாங்க? இது மாதிரி ஏதாவது வருதா? நல்ல செய்தி வருதாங்க? வராது. எங்கேயாவது ஒரு இடத்துல பிளேன் உளுந்துருக்கும் கீழே எங்கேயாவது, அதை கொண்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டுவானுங்க. பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், உங்க மண்டை வெடிக்கிற வரைக்கும் ஓட்டுவான் அவன் நியூஸ்ல. கரெக்டா?
நம்ம மைண்ட் பிரேக் ஆகுற வரைக்கும் ஓட்டுவோம், பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ். ஆனா எத்தனையோ லட்சக்கணக்கான விமானங்கள் சேஃபா இறங்கி இருக்கும், அதை எவனும் சொல்ல மாட்டான். கரெக்டா? இப்ப புது வைரஸா, ஓகே, இப்ப புதுசா ஒரு வைரஸ் வர வந்திருக்காம, அந்த மாதிரி ஏதாவது போட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பானுங்க. ஓட்டி 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 பிரேக்கிங் நியூஸ்ன்றது வந்து என்ன தெரியுமா, நம்ம மண்டையை பிரேக் பண்ணணும், அதுதான் பிரேக்கிங் நியூஸ். அதுக்கு பேர் தான் பிரேக்கிங் நியூஸ். பிரேக் யுவர் ஹெட், உங்க மண்டையை உடைக்கணும், உடைச்சு கொண்டு வரணும், அதுதான் பிரேக்கிங் நியூஸ் வச்சிருக்காங்க அதுக்கு பேர். நம்மளும் அதே பார்த்துட்டு எப்படி பண்ணுவோம், ஐயோ அந்த இது உழுந்துருச்சாம, அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம, அப்படி ஆயிடுச்சாம, இப்படி ஆயிடுச்சாம, இதா ஆயிடுச்சாம, அதா ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு அதே பேச ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா மாம்சத்துக்கு தீனி போட ஆரம்பிச்சிட்டோம். ஃபிளஷ் மேல சாயிரும். புரியுதுங்களா? ஸோ as long as you are validating the flesh, as long as you are feeding the flesh, ஸ்பிரிட் மேன் வந்து அப்படியே தான் இருப்பாரு. அவர் எந்திரிக்க மாட்டார், அப்படியே இருப்பார், அவர் சைலண்டா இருப்பார். அவர் ஏன்னா நீங்க தான் எழுப்பி விடணும் ஸ்பிரிட் மேனை, அவரால் எந்திரிக்க மாட்டார். நீங்க தான் ஆவிக்குரிய மனுஷனை உற்சாகப்படுத்தி எழுப்பணும். ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் இந்த மாதிரி காரியத்துல ஈடுபடுறத மேக்சிமம் தடுத்துடணும். இதெல்லாம் தடுத்துட்டு தேவனுடைய நற்செய்தியில உங்களுடைய மைண்டை ஃபிக்ஸ் பண்ணணும். யூ ஷுட் ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் ஆன் த குட் நியூஸ் ஆஃப் காட். இதுதான் வந்து பவுல் எழுதுறாரு பாருங்களேன். பவுல் வந்து எபேசியு சபைகள் புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ்ல அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை பத்தி எழுதுவார்ல, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அதுல எழுதுறாரு பாருங்க. எப்படி எழுதுறாரு பாருங்க, எஃபிஷியன் 6:17 verse. ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரட்சணியம் என்றும் தலை சீரா, ரட்சணியம் என்ன, ரட்சிப்பு, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். ஹெல்மெட் எங்க மாட்டுவாங்க, தலையில தான் மாட்டுவாங்க. ஹெல்மெட் இஸ் ஆல்வேஸ் ஓன் ஆன் த ஹெட், கரெக்டா? சோ ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் வருது, ரட்சணியம் என்னும் தலை சீரா. சோ ரட்சிப்பு என்ற ஹெல்மெட். சோ உங்களுடைய தலையில வந்து, அதாவது உங்க சிந்தையில எதை நீங்க அலோவ் பண்ணணும்னா நற்செய்தியை மட்டும் தான் அலோவ் பண்ணணும். அதுதான் ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். ரட்சிப்பின் நற்செய்தி, கிறிஸ்துவின் நற்செய்தி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? Does it make sense to you? உங்களுக்கு புரியுதா? அது பாருங்க எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க பவுல். இதான் பரிசுத்த ஆவியானவருடைய கொடுக்கிற வெளிப்பாடு. ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். இந்த தலையில, your brain is not created for bad news. ஆமென். உங்களுடைய பிரெயின் இருக்குல்ல, மூளை வந்து கெட்ட செய்திக்காக ஆண்டவர் உருவாக்கவே இல்லை. உங்க பிரெயின், உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட், உங்க இருதயம் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளுன்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா கெட்ட செய்தி, துர்ச்செய்திக்காக அதை உருவாக்கவில்லை கர்த்தர். துர்ச்செய்தி உள்ள போனா சில பேர் பார்த்திருக்கீங்கன்னா, அது ஒரு மாதிரி துர்ச்செய்தி எல்லாம் கேட்டா பயந்தாலும் வயிறுலாம் கலக்கும். அவங்களுக்கு வயிறுலாம் கலக்கி உடம்புலாம் வேத்து போய், கவனிச்சிருக்கீங்களா? ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஒண்ணுமே நடந்திருக்காது, ஏதாவது ஒரு துர்ச்செய்தி வந்திருக்கும், அதை கேட்ட உடனே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். கவனிச்சிருக்கீங்களா? அப்படியே வேர்த்து போய் வயிறெல்லாம் கலக்கி ஒரு மாதிரி அப்படியே இதாகி ஒரு வெளுத்து போயிடுவாங்க. அப்படியே பேனிக் அட்டாக்னு வைங்க, ஆங்ஸைட்டின்னு வைங்க, ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ தொடர்ந்து துர்ச்செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க தான் என்ன ஆயிடுவாங்க, டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவான். புரியுதா? தொடர்ந்து இந்த துர்ச்செய்தி. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, என்ன சொல்றாரு, ரட்சண்யம் என்றும் தலை சீரா. எஃபிஷியன்ஸ் சாப்டர் 6:17 உங்க வேதத்துல இருந்தா எடுத்து பாருங்க. 6:17 ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். ஸோ நற்செய்தி தான். fill your mind with the good news of the gospel. இங்க இருக்கிற இந்த வேதத்துல இருக்கிற நற்செய்தியினால உங்களுடைய தலையை நிரப்புங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆவியில வாழ ஆரம்பிச்சிருவீங்க. you will start living in the spirit. you understand? புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஆமென். இதுதான் வந்து பவுலும் எழுதுறார். you are not in the flesh but you are in the spirit. ரோமர் 8:9 நம்ம வாசிச்சோம். நம்ம மாம்சத்துல இல்லையா, நம்ம எதுல இருக்கிறோமா? ஆவியில இருக்கிறோம். சொல்லுங்க, நான் ஆவியில இருக்கிறேன். ஹல்லேலூயா. சோ ஆவியிலே நீங்க இருக்கும் பொழுது உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கி தான் இருக்கும், சுற்றி இருக்கிற காரியங்களை நோக்கி இருக்காது. ஏன்னா சுற்றி இருக்கிற காரியங்கள்ல இருந்து என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு அவிசுவாசத்தை உண்டாக்கும், பயத்தை உண்டாக்கும். ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா யோவான் 6:9 படிங்க சிஸ்டர். 6:9, ஜான் 6:9 வாசிங்க. யோவான் 6:9 வாசிங்க சிஸ்டர். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். இதை சொன்னது வந்து சீஷர்கள் சொல்றாங்க. ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, இவர்களுக்கு ஏதாவது நீங்க
கொடுங்க, give them something to eat அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சீஷர்கள் வந்து கொண்டா எப்ப இந்த பாருங்க ஆண்டவரே, ஒரு பையன் இருக்கிறான், 5 அப்போ 2 மீன் தான் இருக்குது, இத்தனை ஜனங்களுக்கு அது ஏமாத்திரம். அதாவது ஹவு இஸ் இட் இனஃப் ஃபார் so many people. சரிங்களா? அவனுங்க வந்து எதை பார்த்தானுங்க, எதை எதை வச்சு பேசுறாங்க, இருக்கிறத வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்கறத வச்சு குறைவா இருக்குது, ரொம்ப 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 சொற்பமான ஒரு இதா இருக்குது கையில, ஆனா ஜனங்களோ இவ்வளவு மிகுதியா இருக்கிறாங்க, இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்றாங்க. ஆனா இயேசு எதை பார்த்தார்? வாட் டிட் ஜீசஸ் see? அதுதான் ரொம்ப முக்கியம். வாட் டிட் ஜீசஸ் see? மார்க், இதே மார்க் 6:41 படிங்க சிஸ்டர். மார்க் 6:41. இயேசு எதை பார்த்தார்? அந்த சொற்பமான 5 அப்பம் 2 மீன் அவர் பார்க்கல. அவர் எதை பார்த்தார் அப்படின்னு பாருங்க. அவர் அந்த 5 ம். அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து ம். வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆ, ஆசீர்வதித்து. இவனுங்க என்ன பண்ணானுங்க? 5 அப்பம் 2 மீனை எடுத்துட்டு ஜனங்களை பாக்குறானுங்க. இவ்வளவுதான் இருக்கு என் கையில, இதை வச்சு இத்தனை பேரை எப்படி நான் போஷிக்கிறதுன்னு ஜனங்களை பாக்குறாங்க. இயேசு என்ன பண்றாரு? அதே 5 அப்பம் 2 மீனை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து, அப்படின்னா அவர் யாரை பாக்குறாரு? தன்னுடைய பரம தகப்பனை பாக்குறாரு. இதுதான் வித்தியாசம் சீஷர்களுக்கும் இயேசுக்கும். புரியுதுங்களா? இதுதான் ஸ்பிரிட்ல ஆபரேட் பண்றதுக்கும் பிளஷ்ல ஆபரேட் பண்றதுக்கும் வித்தியாசம். மாம்சத்துல இருக்கிறவன் எதை பார்ப்பான்? சூழ்நிலையை பார்த்து கொண்டே இருப்பான். வாக்குத்தத்தம் இருக்குது ஆண்டவரே, ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கு ஆண்டவரே? கரெக்டா? நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு தான், நல்ல பெருசு பெருசா இருக்கு வாக்குத்தத்தம், ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா சூழ்நிலையே பார்த்துட்டு இருக்கான், சூழ்நிலையே பார்த்துட்டு இருக்கான், ஆண்டவரை பார்க்கவே மாட்டான். இஸ் நாட் லுக்கிங் அட் காட். அவன் ஆண்டவரை, அவனோட கண்கள் ஆண்டவரை நோக்கியே இல்லை. எப்பொழுதும் அவன் கண்கள் எப்படி இருக்கு? சூழ்நிலையை நோக்கி தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன பண்ண? திரும்ப வாசிங்க சார், ரொம்ப அருமையான வசனம் 6:41. திரும்ப வாசிங்க. அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் வானத்தை பார்த்து. இயேசு மட்டும் அதை கையில வச்சுட்டு சுத்தி பார்க்கல பாருங்க. இயேசு வந்து பாருங்க, அதுதான் the choice is ours. நம்ம கிட்ட தான் இருக்கு. எதை பார்க்கணும்ன்றது நம்ம கிட்ட தான் இருக்கு. எதை பார்க்க வேண்டும், எதை விசுவாசிக்க வேண்டும், எதை கேட்க வேண்டும் என்பது நம்ம கிட்ட தான் இருக்கு. இட் இஸ் வித் அஸ். சொல்லுங்க, அது என் கிட்ட தான் இருக்கு. அது என் கிட்ட தான் இருக்கு. சீஷர்கள் சுத்தி இருக்க சூழ்நிலையை பார்க்கறாங்க, சீஷர்கள் குறைவை பார்க்கிறார்கள். இவ்வளவுதான் இருக்கு ஆண்டவரே, இவ்வளவுதான் 5 அப்பம் 2 மீன் தான், ஏமாத்திர ஆண்டவரேன்றாங்க. ஆண்டவர் அதே 5 அப்பம் 2 மீன் தான் ஆண்டவர்ட்டையும் போது அவர் வானத்தை பார்க்கிறார். அதனாலதான் அன்றைக்கு 5,000 பேருக்கு ஆண்டவரால போஷிக்க முடிஞ்சு. was able to feed more than 5,000 people. Hallelujah. Amen. So இப்ப வாக்குத்தத்தத்தை கையில வச்சுக்கிட்டு நீங்க எதை பாக்குறீங்க? வாக்குத்தத்தத்தை பார்த்துட்டு சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்ல வாக்கு பண்ணினவரை பார்த்துட்டு இருக்கீங்களா? The choice belongs to you. அது நீங்க எடுக்க வேண்டிய முடிவு. சூழ்நிலையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கான ஒரு சாத்தியமும் கிடையாது. ஆமென். அதனால்தான் ஆண்டவர் ஆபிரகாம் என்ன சொன்னாரு? நீ என்ன பண்ண? ஒன்ன பார்க்காத, தான் கர்ப்பம் செத்ததும் தாராளின் கர்ப்பம் செத்ததும் தன்னுடைய சரீரம் செத்ததையும் அவன் எண்ணாது இருந்தான் போட்டிருக்கு. he did not consider. எப்படி ஆபிரகாமுக்கு இவ்வளவு பெரிய விசுவாசம் அப்படின்றது வந்து பவுல் எழுதுறார். அந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். நம்ம ரோமர் 4வது அதிகாரம் வாசிப்போம். 4:19 வாசிங்க சிஸ்டர். 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஹல்லேலூயா. 100 வயதுல குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இல்ல, சரீரம் செத்து போயிருக்குன்றது கிளியரா போட்டிருக்கு. ஹோலி ஸ்பிரிட் இஸ் கிவிங் a very clear medical reporting. என்ன மெடிக்கல் ரிப்போர்ட்? அவன் சரீரம் செத்து போயிருக்கு, சாராளின் கர்ப்பமும் செத்து போயிருக்கு. இதுதான் மெடிக்கல் ரிப்போர்ட். மெடிக்கலி நேச்சுரலி இதுதான் ரிப்போர்ட், வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? ஆனா ஆபிரகாம் அதை எப்படி பாக்குறானா? ஆபிரகாம் வந்து அதை எண்ணாதிருந்தான், அதை கன்சிடரே பண்ணலாம். இப்போ மேட்டர் வந்து அங்கதான் இருக்குது. இப்போ மேட்டர் வந்து ரிப்போர்ட் என்ன சொல்றதுன்னே மேட்டர் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. உங்க ரிப்போர்ட் என்ன சொல்லுது, உங்க சூழ்நிலை என்ன சொல்லுது, உங்க குடும்பத்துல என்ன நடக்குது, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. நீங்க என்ன போறீங்க, நீங்க எதை கன்சிடர் பண்ண போறீங்க, நீங்க எதை பார்க்க போறீங்க, நீங்க எதை விசுவாசிக்க போறீங்க, நீங்க எதை நம்ப போறீங்க? ரிப்போர்ட்டை நம்ப போறீங்களா, இல்ல ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நம்ப போறீங்களா?
சூழ்நிலையை நம்ப போறீங்களா இல்ல எல்லா சூழ்நிலைக்கும் மேல இருக்கிற ஆண்டவரை நம்ப போறீங்களா? ஹalleluya. ஆமென். Thank you Jesus. Hallelujah. நம்ம தொடர்ந்து அடுத்த வாரமும் பார்ப்போம். We are going to continue again in the coming weeks. ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்கு இதை பத்தி பேசுறதுக்கு. இன்னும் நம்ம எல்லா Thursdays-உம் இந்த வாக்குத்தத்தத்தை பத்தி தான் கொஞ்சம் பார்க்க போறோம். Hallelujah. Thank you Jesus. எல்லாம் ஜெபிப்போமா? We'll pray. Hallelujah. எல்லா கண்களையும் மூடி ஜெபிப்போம். Thank you Lord. Hallelujah. ரெஹெனெமே ஷிக்கரபலதரனமோ ஷொக்கதொரோனமோ ரோஹோலோதி ஹனமா ஷக்கரபஹலதி கரணமோ ஷெக்கெரெனெமே ஷிக்கரபலதி ஹரணமோ. Thank you Lord. Hallelujah. ஆண்டவரே, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவர்ட்ட ஒன்னே ஒன்று மட்டும் கேளுங்க. ஆண்டவரே, உம்மை மட்டுமே பார்க்க எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Give us the faith to see only you. உம்மை மட்டுமே நாங்க பார்க்கவும், உம்மை மட்டுமே நாங்க தரிசிக்கவும் எங்களுக்கு விசுவாசத்தை கொடுங்கன்னு கேளுங்க. ஹalleluya, hallelujah, hallelujah. ரெஹெனெமே ஷிக்கரபலதரனம. ஆண்டவரே, நிச்சயமாக ஹalleluya எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். எங்களை பெருக செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் உம்மேல் ஆணையிட்டு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. You have sworn by yourself. You have sworn by yourself. Hallelujah, hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. உன்மேல் ஆணையிட்டு சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே. Hallelujah. நன்றி நன்றி நன்றி. You have sworn by yourself. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. ரெஹெனெமே ஷிக்கரபலதரனமோ. Thank you Lord. ஆண்டவரே, உம்மை மட்டுமே பார்க்கணும். Hallelujah. அன்றைக்கு அந்த 5 அப்பம் 2 மீனை இயேசு கிறிஸ்து கையில் எடுத்து வானத்தை நோக்கி பார்த்தார். Hallelujah. பிதாவை நோக்கி பார்த்தார். Hallelujah. நன்றி செலுத்தினார். Hallelujah. He thanked God. Hallelujah. He saw his heavenly Father. Hallelujah. அதே போல ஆண்டவரே, எங்க கையில இப்ப 5 மீன் 2 மீன் தான் இருக்கு. 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு ஆண்டவரே. We have only 5 loaves 2 fishes. Hallelujah. கொஞ்சம் பலம் தான் இருக்கு ஆண்டவரே. Hallelujah. கொஞ்சம் பலம் தான் இருக்குது. Hallelujah. கொஞ்சம் தெம்பு தான் இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க எங்களை பார்க்க போறது இல்லை, எங்க சூழ்நிலையை பார்க்க போறது இல்லை, என் மாம்சத்தை பார்க்க போறது இல்லை. Hallelujah. Hallelujah. என் சரீரத்தை நான் பார்க்க போறது இல்லை. Hallelujah. நான் உம்மை பார்க்க போகிறேன் ஆண்டவரே. வாக்கு பண்ணினவரே நான் பார்க்க போறேன். I'm going to see the one who has promised me. Hallelujah. Hallelujah. I am going to see the one who has promised me. Thank you Jesus. வாக்கு பண்ணினவரை நான் பார்க்க போகிறேன் சொல்லுங்க. Hallelujah. I am going to see only you. Hallelujah. வாக்கு பண்ணினவரை. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. ரெஹெனெமே ஷிக்கரபு ரபஹனமா ஷக்கரபலதி ஹரணமோ ஷொக்கரபலோதி ஹரணமா ஷக்கலதரணமா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, hallelujah சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மட்டும்தான் என் வாயிலிருந்து புறப்படணும் ஆண்டவரே. only your word should proceed from my mouth. Hallelujah. நான் மாம்சத்துல வாழக்கூடாது. நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன். நான் மாம்சத்துல வாழக்கூடாது. Hallelujah. நான் ஆவிக்குரிய மனுஷன். நான் ஆவியில தான் வாழ போறேன். Hallelujah. I am not in the flesh but I am in the spirit. ரோமர் 8:9 வசனத்தின்படி. Hallelujah. I am not in the flesh but I am in the spirit. நான் மாம்சத்தில் இல்லை, நான் ஆவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. ரெஹெனெமே ஷிக்கரபலதரனமோ ஷொக்கதொரோனமோ. Thank you Jesus. Hallelujah. ரபஹனமா ஷெக்கெரெபெலதி ஹரணமோ ஷொக்கதொரோனமோ. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. எல்லாரும் சொல்லுவோமா? Thank you Lord. எல்லாரும் சொல்லுவோம். ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். நன்றி 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 நன்றி. Hallelujah. இந்த வருடம் வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற ஒரு வருடமாக இருக்க போகுது என் வாழ்க்கையில. எல்லாரும் சொல்லுவோமா? இந்த வருடம் வாக்கு தத்தங்கள் நிறைவேற போகுது. Hallelujah. The promises of God are going to be fulfilled in our life. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ரெஹெனெமே ஷிக்கரபு. Hallelujah. Hallelujah. சுகமாகிற வரைக்கும், நான் சுகமாகிற வரைக்கும் நான் விசுவாசிக்க போறேன். நான் சுகமாகிற வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டே இருக்க போறேன். Till I am healed I am going to pray. Till I am healed I am going to believe. Hallelujah. முடிவு பரிந்தம் நான் விசுவாசத்தை காத்து கொள்ள போகிறேன், என் நம்பிக்கையை காத்து கொள்ள போகிறேன். எபிரேயர் 6:11 படி முடிவு பரிந்தம். Hallelujah. Till the end. Hallelujah. வேதத்துல ஒரு அருமையான வசனம் இருக்குது. If the end is not better than the beginning. Hallelujah. முடிவு தொடக்கத்தை விட மகிமையா தான் இருக்கணுமா? முடிவு தொடக்கத்தை விட சம்பூர்ணமா தான் இருக்கணுமா? Hallelujah. The end should always be better than the beginning போட்டிருக்கு. Hallelujah. முடிவு எப்பொழுதுமே தொடக்கத்தோட மேன்மையா தான் இருக்கணும். Hallelujah. தொடங்கினது வியாதியா இருக்கலாம், ஆனா முடிவு சுகமா தான் இருக்கணும். Hallelujah. தொடங்கினது தோல்வியா இருக்கலாம், ஆனா முடிவு வெற்றியா தான் இருக்கணும். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. தொடங்கினது குறைவா இருக்கலாம், ஆனா முடிவு நிறைவும் நிரம்பி வழிகிறதுமா தான் இருக்கும். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ரெஹெனெமே ஷிக்கரபலதரனமோ ஷொக்கரோனமோ ஷெக்கெலெரெனெமே ஷிக்கரபோ ஷரபா லாதிகனமா ஷெக்கெலெரெனெமே ஷிக்கரபோ. Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. Hallelujah. 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 அதற்காக காணிக்கை கொடுப்போம். Thank you Jesus. நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம், மற்ற யூபிஐ மூலமா நீங்க அனுப்பலாம்.
என்னோட யூபிஐ நம்பர் 9884160264. இதான் யூபிஐ நம்பர். ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் யூபிஐ மூலமாக அனுப்பலாம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மற்ற யூபிஐ மூலமாக. டைரெக்டாக பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 0000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ், ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், பிரான்ச், சென்னை, சந்தோம். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய எல்லா பொருளாலும் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய பண்ட சாலைகள் நிரம்பி இருக்கும், பூர்ணமாக இருக்கும், உன்னுடைய ஆலைகளில் புதிய திராட்சரசம் புரண்டோடும். ஆமேன். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நிறைவு பரிபூரணத்தை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கைக்கும், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதைக்கும் கர்த்தர் நிறைவான அறுவடை கொடுப்பார். ஆமேன். என்னுடைய ஊழியம் குளோபல் ஹீலிங் மிஷன், அது வந்து ஒரு சுவிசேஷ ஊழியம். இட்ஸ் எ இவாஞ்சலிஸ்டிக் மினிஸ்ட்ரி. சபை ஊழியம் கிடையாது, சுவிசேஷ ஊழியம். அநேக இடங்களுக்கு கர்த்தர் என்னை கொண்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் சுகமாக்கும், எஸ்பெஷலி டு மினிஸ்டர் ஹீலிங். அநேகருக்கு வியாதியில் இருக்கவங்களுக்கு சுகத்தை கொண்டு போகும், பிசாசு கட்டில் இருக்கிறவங்களை விடுதலையாக்கும் கர்த்தர் இந்த ஊழியத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் ஊழியத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது, அநேக இடங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போக பயன்படுத்தப்படுகிறது. ஆமேன். ஸோ நீங்கள் விதைக்கும் போது ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கிறீங்க, நீங்கள் கொடுக்கறது ஒரு நல்ல நிலத்தில் நீங்கள் கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய நீதியின் விளைச்சலை பெருக செய்வார் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய எல்லா குறைவைகளையும் தேவைகளையும் கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சந்திப்பார் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் அனுப்பிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்கன்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஸோ தட் நான் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் அனுப்ப முடியும். ஸோ இந்த ஊழியத்தோட பங்குதாரராக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஸோ எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, இந்த ஊழியத்தோடு சேர்ந்து நில்லுங்க என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்.